பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட யாராவது உங்களுக்கு பிரியம் இல்லாமல் இருக்காங்களா? அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கும். அது நிமித்தம் அந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கை பூரா பிரச்சனையாகவே கொண்டு போகிறீங்களா? நீங்கள் பாருங்களேன், கொலோசியர் 4:10 பவுல் சொல்வார், மார்க்கை நீங்கள் அங்கீகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க் யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரே மனசில் ஊழியத்தை போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மார்க்கு நிமித்தம் அந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனைங்க. அதனால இந்த 2 பேர் பிரிஞ்சிட்டாகங்க. ஆனால் இந்த இதில் சொல்லியிருக்காரு, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் இருக்கும். ஆனால் நீங்கள் கொலோசியரில் அவர் எழுதும்போது சொல்கிறார், மார்க்கை அங்கீகரித்து கொள்ளுங்கிறார். இப்போ அதாவது தன்னோட ஊழியம் உடையிறதுக்கு காரணமாக இருந்த அந்த மார்க்குவை யார் பவுல் சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ எப்படி ஒரு மன்னிக்கு தன்மை பாருங்களேன். அன்னைக்கு ஒரு காரியம் நடந்தது உண்மைதே, நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைதே, அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு நம்ம குற்றப்படுத்தி கொண்டு இருந்தோம், உண்மைதே. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு கடவுளோட பிள்ளைங்க, நம்ம கடவுளை போல நேற்று நடந்த அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு உட்காந்து நம்ம பெரிய ஒரு வரைபடத்தை உண்டு பண்ணாமல் அந்த பிரச்சனையை வேரோட தூக்கி போட்டுட்டு அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. பவுல் அப்படி ஏற்றுக்கொண்டதுனால தாங்க அவரோட ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்தவர்களை, உங்களுக்கு விரோதமாக குற்றப்படுத்தினவங்களை நீங்கள் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களோட நட்பாக இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க விட்டு தள்ளிடுங்க. உங்கள் இருதயம் அவங்களோட நேர்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் கடவுள் உங்களை அருமையாக ஆசீர்வதிச்சு உயர்த்துறதை பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.